வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம 3D ஜியோமெட்ரியிலேருந்து ஒரு சம் பண்ணலாம். A plane P meets the coordinate axis A, B, C respectively. Coordinate axis at A, B, C respectively. இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோம், இதை பின்னு வச்சுக்கலாம், இதை சின்னு வச்சுக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸை ஏங்கிற பாயிண்ட்ல கட் பண்ணுது, ஒய் ஆக்சிஸை பிங்கிற பாயிண்ட்ல கட் பண்ணுது, இசட் ஆக்சிஸை சி. இசட் ஆக்சிஸ் வெளியே வருது பாருங்க. இப்படி போட்டால் என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக இந்த ஆக்சஸ் இப்படி இருக்குன்னு அர்த்தம். சரியா? டுவர்ட்ஸ் அவுட் சைட் த போர்டு, வெளியே வருது, போர்டை விட்டு வெளியே வருது. இப்படி இருக்கிறது நம்ம வரைய முடியாதனால இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். சரியா? அப்போ இந்த சிங்கிற பாயிண்ட் இந்த இடத்துல எங்கேயோ இருக்கு. சரியா? அப்போ ஏபிசியில் இந்த எக்ஸ்ஒய் இசட் ஆக்சஸ்ல கட் பண்ணுறதா பிளேன். சரி, 3 ஆக்சஸை கட் பண்ணுற மாதிரி பிளேன் இருக்கு. The centroid of triangle ABC is given to be. சரி, அதாவது ஏபிசிங்கிற 3 பாயிண்ட் வந்து ஆக்சஸ்ல கட் பண்ணும்போது, 3 ஆக்சஸ்ல கட் பண்ணும்போது அந்த ஏபிசியை ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த மாதிரி. சரியா? இந்த ட்ரையாங்கிள் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த 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 ஆக்சஸ் இப்படி வெளியே நிற்குதுன்னு வைங்க, இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குன்னு வைங்க, டயக்ராம் வந்து இந்த மாதிரி இருக்கும். ட்ரையாங்கிள் தான் அப்போ ஃபார்ம் ஆகும். இந்த இது அப்படியே தூக்கி இப்படி பிடிச்ச மாதிரி இருக்கும். சரியா? அந்த ட்ரையாங்கிள். சரியா? இங்கே நிற்கும். ரைட். 3 டைமென்ஷன் யோசிச்சா இந்த மாதிரி இப்படி நிற்கும் ட்ரையாங்கிள். Is the centroid of the triangle ABC is given to be 1, 1, 2. சரியா? அப்ப ட்ரையாங்கிள் இப்படி நிக்குதுன்னா அந்த கேப்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல தான் சென்ட்ராய்டு இருக்கும். கரெக்ட் தானே? அந்த ட்ரையாங்கிளுக்குள்ள தான் 3 பாயிண்ட் சென்ட்ராய்டு கிடைக்கும். சென்ட்ராய்டு எப்படி கண்டுபிடிக்கும்? ஃபார்முலா ஆக்சுவலி என்ன? x1 plus x2 சென்ட்ராய்டு G எப்படி சொல்லுவோம்? x1 plus x2 plus x3 by 3 பிளேன் பாயிண்ட்ஸ்ல பொறுத்தவரை கமா y1 plus y2 plus y3 by 3 கமா z1 plus z2 plus z3 by 3. அதே நம்ம 2 டைமென்ஷன்ல பண்ணும்போது x1 plus x2 by 2 போடுவோம். இங்க வந்து என்ன பண்ணுவோம்? x3 by 3 போட்டு அது மாதிரி 3 வேரியபிளுக்கும் எழுதுவோம், x y z. சரியா? இங்க நம்ம யூஸ் பண்ணிடுவோம் அதை. சரியா? ஃபார்முலா தான் நான் எழுதல. சரி, அப்போ சென்ட்ராய்டுங்கிற இந்த 3 பாயிண்ட், இந்த 3ஓட ஆவரேஜ். சரியா? அந்த 3 பாயிண்ட்டுக்கும் ஆவரேஜ் தான் பண்றோம். சரியா? எக்ஸோட ரெஸ்பெக்டிவ் பாயிண்ட்ஸோட ஆவரேஜ் பண்றோம். அந்த ஆவரேஜ் பாயிண்ட்ஸ் இதுக்குள்ள வரும்போது சென்ட்ராய்டு உள்ள ட்ரையாங்கிளுக்குள்ள இருக்கு. சரியா? அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 1, 1, 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் the equation of the line through say this centroid and perpendicular to the plane P is. சரியா? இந்த சென்ட்ராய்டு இங்க இருக்குன்னு வைங்களேன். இந்த சென்ட்ராய்டு வழியா ஒரு லைன் போகுது. அந்த லைன் எப்படி இருக்கணும்? இந்த லைன் வழியா இந்த பாயிண்ட் வழியா போகணும். அதே நேரத்தில் என்ன பண்ணணும்? பிளேனுக்கு பர்பண்டிகுலரா இருக்கும். இப்போ நான் என்ன சொன்னேன்? இந்த ட்ரையாங்கிள் எப்படி பிடிச்சா இந்த ட்ரையாங்கிள் இங்க இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு பிளேன்ல தான் அந்த ட்ரையாங்கிள் இருக்கு. இங்க ஒரு சென்ட்ராய்டு இருக்குன்னா அந்த சென்ட்ராய்டு வழியா அந்த லைன் போகணும். அதே நேரத்தில் என்ன இருக்கணும்? இங்க ஃபார்ம் ஆயிருக்கிற இந்த பிளேனுக்கு எப்படி இருக்கணும்? பர்பண்டிகுலரா இருக்கணும். சரியா? 3 டைமென்ஷனல் விஷுவலைஸ் பண்ணா இப்படிதான் சொல்லணும். ஸோ இப்போ இந்த பிளேன் இதுதான், இந்த பிளேன் மேல தான் ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, நம்ம சென்ட்ராய்டு இந்த பாயிண்ட்ல இருக்குன்னா இந்த சென்ட்ராய்டு வழியா போற பாயிண்ட் எந்த நேரத்தில் இருக்கும்? வெளியே வரணும் பர்பண்டிகுலரா. சரியா? அந்த லைன், இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் நம்ம கேட்குறாங்க. இந்த பிளேன்ல இருந்து இப்படி வெளியே வரக்கூடிய லைனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? சரி, இப்போ நமக்கு சம் புரிஞ்சாச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும்? பொதுவாக ஒரு லைனோட ஈக்குவேஷன் 3 டைமென்ஷனல் ஜியோமெட்ரி நம்ம எழுதுனா என்ன வேணும் பாருங்க. ஒரு லைன் சென்ட்ராய்ட்ல இருந்து வெளியே வருதுன்னு வைங்க. எனக்கு சென்ட்ராய்டு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. சரியா? பாயிண்ட் கிடைச்சாச்சு. ஒன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிச்சுன்னா நமக்கு என்ன வேணும்னா இந்த லைனோட டைரக்ஷன் ரேஷியோ வேணும். சரியா? டைரக்ஷன் ரேஷியோ ஒரு பாயிண்ட் கிடைச்சா அந்த லைனோட ஈக்குவேஷன் எழுதிடலாம். சரியா? இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. பார்த்துங்க, ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஹூஸ் டைரக்ஷன் ரேஷியோ ஏபிசி தெரிஞ்சு அண்ட் பாசிங் த்ரூ பாயிண்ட் தெரிஞ்சா ஃபார்முலா என்ன? x minus x1 by a. ஏபிசிங்க டினாமினேட்டர்ல வந்து டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் த லைன், xn y1 z1 is passing through points. சரியா? அப்போ எனக்கு x1, y1 z1 கொடுத்தாச்சு. எனக்கு என்ன வேணும்னா இந்த நார்மல், இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த பிளேன் விட்டு வெளியே வர இந்த பர்பண்டிகுலர் லைன், அதான் நார்மல் சொல்லுவோம். அந்த லைனுக்கு நார்மல் லைன் எங்க வேணாலும் வரையலாம். சரியா? நம்ம ரெக்கார்ட் லைன் இந்த பாயிண்ட்ல இருந்து வெளியே வந்தாலும் நார்மல் லைனுக்கு இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலர் எங்க வேணாலும் வரலாம். நம்ம லைனும் பர்பண்டிகுலர் தான் லைன் விட்டு பிளேன் விட்டு வெளியே வருது. அப்போ எனக்கு இந்த நார்மல், இந்த பிளேனோட நார்மல் லைனோட டைரக்ஷன் ரேஷியோ தெரிஞ்சதுன்னா, இந்த பிளேனோட நார்மலோட டைரக்ஷன் ரேஷியோ தெரிஞ்சுன்னா அந்த டைரக்ஷன் ரேஷியோட இந்த ரெக்வயர்ட் லைனோட டைரக்ஷன் ரேஷியோவை நான் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்ப இந்த பிளேனோட நார்மலோட டைரக்ஷன் ரேஷியோ நான் கண்டுபிடிக்கணும். சரியா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ பிளேன் ஈக்குவேஷன் வந்து 2x plus 2y plus z minus 6 equal to 0னா, இப்போ ஜென்ரலா பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் வந்து ax
plus by plus cz plus d equal to 0 ஒரு plane equation இருக்குன்னா அதுல நார்மல் லைனோட டைரக்ஷன் ரேஷியோ என்னன்னா ABC தான். A, B, C தான் என்னது டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் the plane. அப்ப நம்ம ஈக்குவேஷன் கிடைச்சது 2x 2y plus z minus 6 னு வருதுன்னா நம்ம அந்த நார்மலோட டைரக்ஷன் ரேஷியோ 2, 2, 1 னு எடுத்து எழுதிக்கலாம். சரியா? ரைட். அப்போ எனக்கு என்ன நார்மலா பிளேன் வேணும். அந்த ட்ரையாங்கிள் இருக்கிற பிளேனோட நார்மல் வேணும். எனக்கு நார்மல் டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த பிளேன் மேல இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் 3 கொடுத்துருக்காங்க. அதையும் டைரக்டா கொடுக்கல, XYZ ஆக்சிஸ்ல 3 பாயிண்ட்ல கட் பண்ணுது. 1, 2, 1, 1, 2ங்கிற இது சென்ட்ராய்டு இல்லையா? இப்போ வந்து சென்ட்ராய்டு தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3 பாயிண்ட்ல கட் பண்ணுன்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஆக்சஸ் மேல கட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம தான் அந்த 3 பாயிண்ட்டை கண்டுபிடிச்சணும். எதுல இருந்து? சென்ட்ராய்ட்ல இருந்து அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம பிளேன் ஈக்குவேஷன் எழுதி அந்த பிளேன்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், நார்மல் லைனோட டைரக்ஷன் விஷயம் எழுதுவோம். சரி, ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்க, சென்ட்ராய்டு G. நான் என்ன அசியூம் பண்றேன்னா இந்த டயக்ராம்ல அசியூம் பண்றேன் 3 ஆக்சஸ்லயும் கட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஏபிசிங்கிற பாயிண்ட்ல ரெஸ்பெக்டிவ் பாயிண்ட்ஸ் ஏபிசி. இப்போ ஒரு ஆக்சஸ்ல கட் பண்ணும்போது ரைட்டா, அந்த ஆக்சஸ்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் பண்ண எக்ஸ் ஆக்சிஸ் அட் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் ஆல்பா. ஆனா ஒய் இசட் என்ன, 0ன்னு அர்த்தம். சரியா? ஒய் ஆக்சிஸ் இங்க மேல மூவ் ஆனதா ஒய் ஆக்சிஸ், இப்படி வெளியே வந்தாதான் இசட் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ். அப்ப எக்ஸ் ஆக்சிஸ் மேல ஒரு பாயிண்ட் வந்து ஆல்பா 0,0 இருக்குது. ஆல்பா என்ன வேணாலும் இருக்கலாம், எக்ஸோட வேல்யூ. அதே ஒய் ஆக்சிஸ்ல கட் பண்ணும்போது பீட்டா டிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதான் ஒய் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் பீட்டா. மற்ற எக்ஸ் இசட் ரெண்டுமே 0. ஏன்னா எக்ஸுக்கு நான் இந்த பக்கம் மூவ் ஆகணும், இசட்டுக்கு இந்த பக்கம் மூவ் ஆகல, அதனால 0. அப்போ பிங்கிற பாயிண்ட் வந்து 0, பீட்டா, 0. அடுத்து சிங்கிற பாயிண்ட் என்னன்னு பாருங்க. இசட் ஆக்சிஸ் வெளியே இருக்கு. சரியா? இசட் ஆக்சிஸ் மேல இருக்குன்னா அந்த பாயிண்ட் இசட் ஆக்சிஸோட லென்த் மட்டும் தான் நமக்கு தெரியும். சரியா? இங்க இருக்கு. இப்போ எக்ஸோட டிஸ்டன்ஸ் வேணா அந்த பக்கம் போகல, பாயிண்ட் இங்கே இருக்கு, ஆரிஜினுக்கு நேரம் மேல இருக்கு. அப்போ இசட் மட்டும் தான் காமான்னு வச்சுக்கிறேன். இசட் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ், அதோட எக்ஸோட டிஸ்டன்ஸும் 0, ஒய்யோட டிஸ்டன்ஸும் 0. அப்போ இது வந்து ஆரிஜின். சரியா? இசட் ஆக்சிஸ் இதுல வெளியே வருது. அப்ப இசட் சிங்கிற பாயிண்ட் 0,0, காமா. இப்போ இந்த 3 பாயிண்ட் எழுதியாச்சுன்னா சம கடகடன் முடிஞ்சிரும் பாருங்க. இப்போ இந்த 3 பாயிண்ட் தெரிஞ்சுச்சுன்னா சென்ட்ராய்டு கண்டுபிடிச்சலாம். சென்ட்ராய்டு என்ன ஃபார்முலா சொன்னோம், சென்ட்ராய்டு G ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, x1 plus x2 plus x3 by 3, y1 plus y2 plus y3 by 3, z1 plus z2 plus z3 by 3. இதான் வந்து சென்ட்ராய்டு ஃபார்முலா. நமக்கு இந்த 3 பாயிண்ட் இருக்கு, வெர்டெக்ஸ் பாயிண்ட்ஸ் ட்ரையாங்கிள். அப்ப இதை ஈக்குவேட் பண்ணிடலாமா? அப்ப நான் என்ன பண்ண போறேன், x1 plus x2 plus x3 by alpha plus 0 plus 0 by 3. அடுத்து அதே மாதிரி 0 plus beta plus 0. அடுத்து 0 plus gamma by 3 பண்ணிட்டு நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதான். அது எதுக்கு ஈக்குவல், இந்த 1, 1, 2க்கு ஈக்குவல். பாருங்க இதுல 3 அன்னோன் இருக்கு. சரியா? 3 அன்னோன்ல இந்த சென்ட்ராய்டு வச்சே கண்டுபிடிக்க போறோம். இந்த சென்ட்ராய்டு ஃபார்முலா வச்சு எப்படி, இந்த இது வந்து ஆல்பா பை 3 ஆயிடும், இந்த ஆல்பா பை 3 வந்து 1க்கு ஈக்குவல். இது வந்து பீட்டா பை 3 ஆயிடும், பீட்டா பை 3 இந்த 1க்கு ஈக்குவல். அடுத்து இது காமா பை 3 ஆயிடும், இந்த காமா பை 3 2க்கு ஈக்குவல். சரியா? ரெஸ்பெக்டிவ் பாயிண்ட்ஸ். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆல்பா பை 3 1க்கு ஈக்குவல் பண்ணா ஆல்பா 3, பீட்டா பை 3 1க்கு ஈக்குவல் பண்ணா பீட்டா 3, காமா பை 3 2க்கு ஈக்குவல் பண்ணா காமா என்ன 2 × 3 6 ஆயிடும். சரி, இப்போ நம்ம ஈக்குவேஷன் அப்ளைன்னு எழுதிடலாம். என்ன காரணம், இந்த நமக்கு x இது ஆல்பா பீட்டா காமாங்கிற பாயிண்ட் ஃபார்ம்லயே நம்ம எழுத முடியும். அதே நேரத்துல இது என்னது, ஆல்பா பீட்டா காமாங்கிறது x இன்டர்செப்ட், y இன்டர்செப்ட் அண்ட் z இன்டர்செப்ட். அப்ப x இன்டர்செப்ட், y இன்டர்செப்ட், z இன்டர்செப்ட் தெரிஞ்சா இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆஃப் பிளேன் ஈக்குவேஷன் என்ன, x by alpha y by beta plus z by gamma equal to 1. லைன்ஸுக்கு நமக்கு தெரியும். லைன் எழுதும்போது இந்த z by gamma எழுத மாட்டோம், 3 டைமென்ஷன் பிளேனுக்கு z by gamma வரும், அவ்வளவுதான். அப்போ ஆல்பாக்கு பதிலா 3, பீட்டாக்கு பதிலா 3, காமாக்கு பதிலா 6 போட்டா ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் கிடைச்சாச்சு. பட் நமக்கு டைரக்ஷன் ரேஷியோ என்ன இருக்கும், ax plus by plus cz plus d ஃபார்முக்கு வரும். அதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த ஈக்குவேஷனை 6 ஆல மல்டிப்ளை பண்றேன். 6 × 3 என்ன ஆயிடும், இந்த இதை கேன்சல் பண்ணா 2x ஆகும். இங்கே 6 ஆல 2 வரும், 2x 2y. இங்க 6 ஆல 6x கேன்சல் ஆயிடும். அப்ப z இங்க என்ன +6 வரும், லெஃப்ட் சைடு வரும் -6 ஆயிடும். வந்தாச்சு. இதுல இருந்து நான் டைரக்ஷன் ரேஷியோ எழுதுறப்ப 2,2,1 எதோட டைரக்ஷன் ரேஷியோ, இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற பிளேனோட நார்மலோட டைரக்ஷன் ரேஷியோ அதான் எழுதிருக்கேன். The direction ratio of normal to the plane P is என்னது 2,2,1. இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதா. ஈக்குவேஷன்ல ABC இருக்கு, என்னது ஏதாவது டைரக்ஷன் ரேஷியோ 2,2,1 எழுதிக்கலாம்.
passing through point 1, 1, 2 எங்க on the இந்த லைன் இந்த சென்ட்ராய்டுல இருந்தா வெளிய வருது இந்த லைன் கரெக்ட் தானே அத passing through point 1, 1, 2 அப்ப x minus x1 க்கு பதிலா 1 x y1 க்கு பதிலா இந்த 1 z1 க்கு பதிலா 2 சரியா இப்ப நம்ம ஆன்சர் x minus 1/2 y minus 1/2 z minus 2/1 சோ இந்த சம பொறுத்தமட்டில பாத்தீங்கன்னா டைரக்ஷன் ரேஷியோ மட்டும் தான் மாத்திருக்காங்க வேற மத்தபடி பாத்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸ் எப்படி பாயிண்ட்ஸ் எல்லாமே அதே சேம் தான் ஏன்னா உங்களுக்கு தெரியும் சென்ட்ராய்டு வழியா போகுதுன்னா எல்லாமே நியூமரேட்டர்ல சேம் வரும் அதனால எல்லா நியூமரேட்டர் சேம் கொடுத்துறாங்க கீழே உள்ள டைரக்ஷன் ரேஷியோஸ் மட்டும் தான் மாத்திருக்காங்க ஸோ முக்கியமாக பிளேன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி நம்ம டைரக்ஷன் ரேஷியோ எழுதியாச்சுன்னா கண்டுபிடிச்சாலே செம கடகடன்னு ஆன்சர் பண்ணிடலாம் சரியா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுங்க அப்பதான் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ